நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய மகத்தான கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் பிதாவே, இந்த நேரத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய வார்த்தைகள் எங்களை குணமாக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களை விடுவித்து சமாதானத்தை கட்டளையிடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் ரட்சிப்பையும் மீட்பையும் அருளி செய்யும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து தேவ கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், கரம் பிடித்து வழி நடத்தும், மகத்தான காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நாம் எரிகோவிலே சந்திக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஒரு 2 நபர்களை குறித்து நாம் பார்க்கலாம். அதில் ஒருத்தர் நேற்று நாம் பார்த்தோம், ராகாப் என்பவள். இன்னொருத்தர் அவர் சகை குறித்து வாசிக்கும்போது வாசிப்போம். லூக்கா 19வது அதிகாரம் அவர் எரிகோவிலிருந்து பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். ஹல்லேலூயா. அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், யோசுவா 2வது அதிகாரத்திலே நாம் ராகாபை குறித்து வாசிக்கும்போது, ராகாப் ஒரு ஆர்வமுள்ள ஒரு ஸ்திரியாக அவள் காணப்பட்டாள். அவளிடத்திலே ஒரு ஆர்வத்தை நாம் பார்க்க முடிந்தது. அதே போல ராகாப்புக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள், ராகாப்புக்கு அன்றைக்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் விசுவாசத்தை கொடுக்கிற வார்த்தைகளாக அந்த ராகாப்பினிடத்தில் பேசினவர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அதனால தான் யோசுவா அனுப்பின 2 பேரை அவங்க விசுவாசத்தோடு பார்த்தாங்க. விசுவாசத்தோடு அந்த யோசுவா அனுப்பின நபர்களை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அந்த விசுவாசத்தோடு அந்த பரலோக ராஜ்யத்தை, அதாவது ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும் என்கிற இந்த எரிகோவை விட்டு நாம் நிச்சயமாகவே கடந்து செல்வோம், நமக்கு வேறொரு வாழ்க்கை உண்டு, ராஜ்யம் உண்டு என்று அவர்கள் விசுவாசித்தார். அதே போல சகேயுனிடத்தில் பேசினவர்களும் ஒரு விசுவாசமான வார்த்தைகளை பேசியிருக்கிறாங்க. சகேயுனுடைய உள்ளத்தில் இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை தூண்டும் வார்த்தைகளை அவங்க பேசியிருக்கிறாங்க. அதனால சகேயுவுக்கு இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வந்தது. என்ன ஆசை? பொதுவாக அவருக்கு ரட்சிப்புனா என்னன்னு தெரியாது. அதனால அவருக்கு என்ன ஆசை வந்திருக்குன்னா, இயேசு நிறைய அற்புதம் செய்கிறாரு, திரளான ஜனங்களுக்கு அவர் சுகத்தை, விடுதலை தருகிறார், அநேக பிசாசுகளை துரத்துறாரு, குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்குறாரு,
குருடர்கள் பார்வையடைகிறாங்களே, அப்படியானால் அவரை பார்க்க வேண்டும். அதனால்தான் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்கும்படி. இது எல்லாம் மனசுக்குள்ள ரொம்ப நாளா சகேயுக்கு ஆசை இருந்துட்டே இருக்கு. அந்த ஆசையினால ஆர்வத்தோடு ஓடி வந்திருக்கிற சகேயு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே போன்ற ஆர்வம் தான் அன்றைக்கு ராகாப்புக்கு இருந்தது. ராகாப் ஒருவேளை அந்த எரிகோ விட்டு போகும்போது ஒருவேளை ஜெபம் பண்ணியிருக்கலாம், ஆண்டவரே, இல்லைங்களா? என்னதான் இருந்தாலும் அந்த ராகாப்புக்கு தெரிஞ்சவங்க எரிகோவில் நிறைய பேர் இருந்திருக்கலாம். எனக்கு விடுதலை கிடைக்கிறதே, என் குடும்பத்திற்கு விடுதலை கிடைக்கிறதே, இந்த எரிகோ பட்டணத்தில் இருக்கிற எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்களே, இவங்களுக்கெல்லாம் விடுதலை கிடைக்கக்கூடாதான்னு அன்னைக்கு ராகாப் நினைச்சு இறைவனை நோக்கி பார்த்திருக்கலாம். ஆனாலும் அன்னைக்கு ராகாப்னுடைய வீட்டிலே யாரெல்லாம் வர்றாங்களோ அந்த எல்லைக்குட்பட்டவர்கள் மாத்திரமே அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள், மீட்கப்பட்டார்கள். அதுபோல தேவனுடைய பிள்ளைகளே, இங்க சகேயினுடைய வாழ்க்கையிலும் அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அந்த ராகாப்னுடைய விசுவாசம், வேண்டுதல் சகேயுக்கு கிடைச்சிருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு அது என்னைக்காவது ஒரு நாள் கிரியை செய்யும். நாம் ஜெபிக்கிற ஜெபம் நிச்சயமா என்னைக்காவது ஒரு நாளைக்கு அது கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு ராகாப்பும் மதில் மேல இருந்தாங்க, சகேயும் மரத்து மேல நின்று பார்த்தாரு. யோசுவா அவரும் பார்த்தீங்கன்னா எரிகோவுக்கு வேவு பார்க்கும்படி ஆட்களை அனுப்பினார். ஆனால் அதே நேரத்தில் இயேசுவும் எரிகோவை நேசித்து இயேசுவே நேரடியாக எரிகோவுக்கு போனார். அவர் ஊழியம் செய்வதற்கு அநேக இடங்கள் இருந்தாலும் எரிகோவுக்கு போறாரு. அப்ப அவரை பார்ப்பதற்கு சகேயு ஆசைப்பட்டார் இல்லைங்களா? அவர் கொஞ்சம் குள்ளமா இருக்கிறதுனால இயேசு தெரியல. இயேசுவை ஒரு பாவியான மனுஷனுக்கு மறைத்தது யார் தெரியுங்களா? ஒரு பாவியான மனுஷனாகி சகேயுக்கு இயேசு மறைக்கப்பட்டார். அந்த யாரு சகேயுக்கு இயேசுவை பார்க்க கூடாதபடி மறைத்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசுவோடு கூட இருந்தவங்க தான். இன்றைக்கும் அநேக பாவியான மனுஷர்கள் இன்றைக்கு இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கும் பொழுது நாம் ஒரு வட்டத்தை போட்டு அதோடு அவங்களுக்கு ஒரு எல்லையை வச்சிடறோம். அதனால அவங்க இயேசுவை பார்க்கக்கூடாதபடிக்கு நம்மை ரொம்ப அதிகமாக நம்ம பிரம்மாண்டமாக நினைத்து கொள்கிறோம். ஆனால் இயேசுவோ அவர் ஒரு பொது உடைமையாக, அவர் ஒரு எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை அருளி செய்கிறவராக வைத்திருக்கிறார். அதாவது மகா இரக்கம் உள்ளவர். அவருடைய வார்த்தை, அதாவது கர்த்தருடைய பந்தி, அவருடைய சபை என்பது அவரை ஏற்றுக்கொள்கிறவங்களுக்கு அவருடைய சபைக்குள்ளே வர்றாங்க, அதில் பங்கு பெறுறாங்க. அவரை விசுவாசிக்கிறவங்க ஞானஸ்நானம் பெறுறாங்க. ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் அவருடைய கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுறாங்க. ஆனால் மற்ற மக்களை எல்லாம் தேவன் விட்டுறாரா? இல்லை. மற்ற மக்களுக்கும் அவர் பொதுவான ஒரு நீதின்னு ஒன்று வச்சிருக்கிறார். கம்யூனியன் ஒன்றா எல்லாருக்கும் கொடுக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் காற்று எல்லாருக்கும் அவர் கொடுக்கிறார். நல்லோர் தீயோர் எல்லாருக்கும். ஏன்னா மகா இரக்கமுள்ள தேவன். தண்ணீர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு மட்டும்தான் தண்ணீர் தர்றாரா? உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அவங்க வாழணும். இந்த வாழ்கிற பூமி தேவன் ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் வைத்திருக்கிறாரா? அவரை ஏற்றுக்கொண்டு திருச்சபையில் வர்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த பூமியில் இடம் உண்டு, மீதி பேருக்கெல்லாம் இடம் இல்லைன்னு சொல்லிடுறாரா? இல்லை. அவர் மகா இரக்கம் உள்ளவர். அந்த பூமியாக அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார், சமுத்திரத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிப்பு, மீட்பு என்பது
அவரை முழு உள்ளத்தோடு விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் அதை வைத்திருக்கிறார். பரலோக ராஜ்யமே அப்படிதான். அவர் தன்னலமற்றவர் தான். பரலோகத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக தான் பரலோகத்தை அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறாரு. ஆனாலும் அவரை விசுவாசித்து முழு உள்ளத்தோடு அவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஜனங்களுக்கு தான் அங்கே பிரவேசிக்க முடியும். இல்லையா? ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் பார்க்கிறோம், அவன் ஒரு சாதாரணமான ஒரு ஏழை சகேயு அல்ல. அவனை குறித்து வேதத்தில் சொல்லும் பொழுது அவன் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு என சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு தலைவனாக, ஆயக்காரருக்கு அவன் ஒரு தலைவனாக காணப்படுகிறான். ஒரு சீஃப் டாக்ஸ் கலெக்டர், அங்கே இருக்கிற வரி வசூல் செய்கிறவர், அதுலேயும் அதுக்கு ஒரு தலைவனாக அவன் காணப்படுகிறான். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்வது என்பது அவங்களுக்கு முழுக்க முழுக்க அவங்க பணத்துக்குள்ளவே புழங்கிட்டு இருக்கிறவங்க, உலகம் உலகம் பணம் 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 பணம்னு இருக்கிறவங்க இன்னைக்கு அவங்க இயேசுவை பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு தடையாயிருப்பது என்னவென்று கேட்டால் அங்கே இருக்கிற மனிதர்கள் தான். இதுக்கு முன்பாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க, ஒரு அற்புதத்தை பெற்றவங்க. இவங்க அற்புதத்தை பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் அடுத்தவங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும். இவங்க அற்புதத்தை பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில மக்கள் மீட்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கணும். அப்படியே இயேசுவை சுற்றி நின்றுக்குவாங்க. இவங்க பர்மிஷன் இல்லாமல் இயேசுனார்கிட்ட யாரும் போக முடியாது, அது மாதிரி நின்றுக்குவாங்க. ஆனால் தேவனோ அவர் கருத்தாய் அங்கே பார்க்குறாரு, நேராக வர்றாரு. வரும்போது இல்லைங்களா, எரிகோவுக்கு இஸ்ரவேலில் இருக்கிற யூதர்களுக்கு எரிகோ ஒன்றா வெறுக்கலாம். ஆனால் எரிகோவுக்கும் இயேசுவுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. என்ன ரிலேஷன்ஷிப்பு? அவங்களுடைய பாட்டி வழிமரபில் வந்த ராகாப்பு எரிகோ. பாட்டி ஊரில் போய் இன்னைக்கு ஒரு ஊழியத்தை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சகேயு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சகேயு அன்றைக்கு ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக வர அவனுடைய வாழ்க்கை எப்படி ராகாப்பினுடைய ஒரு வாழ்க்கை இந்த உலகம் வெறும் பணம், அவங்களுடைய தொழில் பணம், தொழில் பணம்னு போயிட்டு இருந்துச்சு. அதே போல் தான் சகேயனுடைய வாழ்க்கையிலும் அவங்களுடைய தொழிலே பணம் தான். அவன் நிறைய பணத்தை பார்த்துருக்கிறான். முதல் இந்த உலகத்திலேயே தேவனுடைய அன்பை, தேவனுடைய ரட்சிப்பை ருசி பார்த்தது சகேயு. அன்றைக்கு ராகாப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த எரிகோவில் எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு முறை கூட இயேசு அந்த எரிகோ வழியாக போகும்போது அங்கே ஒரு கல் மேலே எரிகோவுக்கு போகிற வழியில் ஒரு குருடன் உட்காந்துட்டு நான் பார்வையடையணும்னு கேட்கும்போது சொல்லுவார். அதாவது தீர்க்கதரிசி அந்த கல்லை குறித்து சொல்லும்போது சொல்லுவார், இந்த கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கல் எங்கேருந்து வந்த கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எரிகோ பட்டணத்தில் இந்த கல் மட்டும் உட்கார்ற அளவுக்கு இருக்குதுன்னா அது என்ன கல் அப்படின்னு சொன்ன உடனே அது அன்று ஒரு நாள் யோசுவாவின் காலத்தில் எரிகோவை சுற்றி வரும்போது எரிகோ பட்டணத்தின் மதில் சுவரெல்லாம் இடிந்து விழுந்தது பார்த்தீங்களா, அதில் ஒரு கல் தான் இது அப்படின்னா. கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத எரிகோ பட்டணம் முற்றிலுமாய் தரைமட்டமானது. ஆனால் அந்த ராகாப்பினுடைய வீடு மாத்திரம் காக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல இன்றைக்கு ஒரு சோதம் குமார பட்டணத்தில் 2 தூதர்களை கர்த்தர் அனுப்பினார். அதுபோல இன்றைக்கு எரிகோ பட்டணத்துக்குள்ள மீண்டும் இயேசு கிறிஸ்து வந்தார். அவரை ஏற்றுக்கொண்ட சகேயு லோத்துவை போல தப்பித்தான், நோவாவை போல தப்பித்தான், ராகாவை போல தப்பித்தான். இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் மீட்கப்படுகிறார்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை. கருத்தா அவன் சாதாரணமான அல்ல, கருத்தா தேவ சமூகத்தில் சொல்றாரு, உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்கிற வார்த்தை அவனுக்கு எவ்வளவு ஒரு ஆனந்தத்தை கொடுத்தது பாருங்க. அவன்
ஸ்தோத்திரம். இயேசு எப்படிப்பட்டவர் என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றான். ஒரே குஷி அவனுக்கு. அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். ஒரு தலைவன் மரத்து மேல ஏறுறது அது எல்லாரும் அப்படி ஏறுவாங்களா? அவன் அந்த ஊர்ல ஒரு மரியாதைக்குரிய ஒரு மனிதனாகத்தான் இருந்தான். அதனால இன்னைக்கு யாராவது மனுஷன் போய் மரத்து மேலே ஏறுவாங்களா? ஏற மாட்டாங்க. மொட்டை மாடியில் இருந்தவொன்னே பார்ப்பாங்க. அவன் மரத்து மேலே ஏறுறாங்கன்னா அவனுடைய சுயத்தை அவன் மறந்துட்டான். தன்னுடைய பெருமையை மறந்துட்டான். தான் ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு பணக்காரன் என்பதையும் அவன் மறந்துட்டான். எப்பொழுதும் ஐஸ்வர்யவான்களை குறித்து போதனைகளை செய்கிறவர். ஊசியின் காதிலே ஒருவேளை ஒட்டகம் நுழைந்து விடலாம். ஐஸ்வர்யவான்கள் நுழைவது கூடாத காரியம் என்று பிரசங்கிக்கிற இயேசு இன்னைக்கு ஐஸ்வர்யவான் வீட்டில் போறார்னா, ஐஸ்வர்யம் என்பது அவர்களுடைய மனதை பொறுத்ததாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு சகேயுனுடைய வீட்டில் உற்சாகத்தோட அவன் சொல்லப்பட்டிருக்குது, மரத்திலிருந்து அவன் இறங்கி இயேசு அவன் அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றான். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். ஒரே சந்தோஷம் அவனுக்கு. இவரை பார்க்க கூட முடியாம இருந்துச்சு. இவரை சுற்றில் இருக்கிற ஜனங்களை போலத்தான் இவரும் இருப்பார்னு நினைச்சேன். இயேசுனார் கிட்டவே யாரும் விடமாட்டுறாங்களே, அவரும் அப்படிதான் இருப்பாரோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவரும் வித்தியாசமானவராக இருக்கிறாரு. என்னன்னா, பார்க்கறதுக்கே பர்மிஷன் கொடுக்க மாட்டான்னு சொல்றவங்க இவங்க ஜனங்க தங்கறதுக்கே பர்மிஷன் கொடுத்துட்டார். யார் ஒரு மனிதன் உள்ளத்தின் ஆழத்துல அவரை நோக்கி பார்க்கிறாங்களோ அவங்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அங்கே இருக்கிற ஒரு முறை 12 வருடமாய் பெரும்பாலுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது, யார் என்னை தொட்டது அப்படின்னு கேட்கிறார். கர்த்தருக்கு அதுக்கு சீசர்கள் சரியான ஒரு பதில் சொல்றாங்க. நாங்க எல்லாம் உங்களை தொட்டுக்கிட்டே தானே வர்றோம், என்னை தொட்டது யாருன்னு கேட்டா நாங்க எப்படி சொல்ல முடியும்? எல்லாரும் தொட்டுக்கிட்டே தானே வர்றோம். இல்ல, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது அப்படின்ற. அப்படின்னா அவரை தொட வேண்டிய விதத்தில் தொட்டால் நமக்கு வல்லமை புறப்படும். எப்பொழுதும் போல தொட்டுக்கிட்டே இருந்தோம்னா வல்லமை வராது. அதே போல சகேயு சொல்லப்படுறது, விசுவாசத்தோடு அவரை சந்தோஷத்தோடு விசுவாசத்தோடு தன் இல்லத்திலே அவன் ஏற்றுக்கொள்றான். அவனுக்கு அந்த உள்ளத்தின் ஆழத்தின் தாகத்தை கர்த்தர் பார்க்கிறார். அது சொல்லப்படுது, நீயோ முகத்தை பார்க்கிறாய். சாமுவேல் கிட்ட சொல்றாரு, நானும் இருதயத்தை பார்க்கிறேன். சகேயனுடைய இருதயம் அங்க சூழ நின்றிருந்த அத்தனை பேருடைய இருதயத்தை காட்டிலே வித்தியாசமா இருக்குது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படி அலங்காரம் செய்து வருகிறோம் ஆலயத்திற்கு என்பது அது ஒரு பக்கம் முக்கியமா இருந்தாலும், அதை விட முக்கியமானது தேவ சமூகத்தில், அப்பா உம்மை காண வேண்டும் என்று தாகத்தோடு வந்திருக்கிறேன். என்னுடைய பணம், பொருள், அந்தஸ்து, படிப்பு, அழகு, என்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் ஒண்ணுமில்லை ஆண்டவர், உம்முடைய கிருபைக்கு முன்பாக எல்லாம் குப்பை. பவுல் சொல்றது போல, கிறிஸ்து இயேசு அறிகிற அறிவுக்காக இவர்கள் எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமுமாக எண்ணுகிறேன் என்று சொன்னதை போல இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். சகேயனுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். நீங்க யோசித்து பாருங்க, சகேயு ஒருவேளை பெருமையோடு அங்க ஏறி நின்றுட்டு இருந்தான்னு வைங்களேன், பெருமையோடும் மனமேட்டுமையோடும் அங்க நின்றுட்டு இருந்திருந்தா சகேயுவை பார்த்து அந்த வார்த்தை சொல்லியிருப்பாரா? ஒருவேளை உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்ன போது கூட பெருமையோடு அவன் நின்றிருந்தா, அந்த சகேயு அவன் வீட்டில்
வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போயிருப்பானா? ஒருவேளை அவன் பெருமையோடு இருந்து அவன் வீட்டில் இருக்கிறவங்களும் பெருமையோடு இருந்திருந்தா வீட்டில் இருக்கிறவங்க இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டு இருப்பாங்களா? வீட்டில் இருக்கிறவங்கள யாரும் ஏற்றுக்கொண்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே நாம் பார்க்கிறோம், இவனுக்கு உண்டான உள்ளத்தின் ஆழத்தில் உள்ள தாகம் அங்க இருக்கிற அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரே தாகமா தான் இருக்கு. அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் தாகமா இருக்கிறாங்க. இயேசுநாதர் வீட்டுக்கு போன போது எல்லாரும் அன்பா தான் இருக்கிறாங்க. அவன் சொல்றான், இயேசுநாதரை பார்த்த மாத்திரத்திலே ஒரு பெரிய அர்ப்பணிப்பு அவனுக்குள்ள வந்தது. 5வது வசனத்திலே 8வது வசனத்திலே வாசி. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவினத்தை எதாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். அதுக்கு இயேசு சொன்னாரு, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்றான். அவ்வளவுதான். ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை இவனுக்கு வந்துருச்சு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுதான் நம்ம பார்க்கிறோம். இப்ப நாம கூட பார்க்கிறோம்னா, நாம ஒவ்வொரு காரியத்தையும் எலியாவோ ஜெபம் செய்யும்போது கருத்தாய் வேண்டுதல் செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம வேண்டுதல் செய்யும் போதும் ஒரு கருத்துள்ள ஜெபம், முழங்காலை படியிடுறோம், கண்ணீரோடு அவருடைய சமூகத்தில் அண்ணலை போல ஜெபிக்கிறோம். கருத்தா ஜெபிக்கும் போது அவருடைய இருதயத்தை அந்த ஜெபம் தொடுகிறது. ஹல்லேலூயா. பொதுவா ஆமேன்னு சொல்ற வார்த்தைக்கு என்ன பொருள்? அப்படியா கடன்னு அர்த்தம். ஒருத்தவங்க முழங்கால் படிட்டதுலேருந்து கடைசி வரலும் இதையே சொல்லிட்டு இருக்காங்க, ஆமேன் 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 ஆமேன். ஆமேன்னா எதுக்கு ஆமேன்னு, என்ன ஆமேன்னு இருக்கணும் இல்லையா? அவருடைய வார்த்தைகள் சொல்லும்போது ஆமேன்னு சொல்லலாம். நமக்கு ஒரு வேண்டுதல் செய்து இந்த வசனத்தின்படி ஆக கடவுதுன்னு சொல்லும்போது ஆமேன்னு சொல்லலாம். இப்போ என்னவாயிடுச்சுன்னா, ஆமேன்ன்றது ஜெபமாயிடுச்சு. அப்ப அவர் ஒரு வார்த்தை சொல்றாருன்னா அந்த நேரத்தில் ஆமேன் அப்படின்னு சொல்லணும். ஆமேன்ன்றதே அது ஆமேன்றது முடிக்கும் போது தான் ஆமேன்னு சொல்லுவாங்க. ஜெபம் ஆரம்பிக்கும் போதே ஆமேன்னு ஆரம்பிக்கிறேன். ஆமேன் 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 ஆமேன். ஆமேன்னா என்ன அர்த்தம்? ஏதோ அந்நிய பாஷை நினைச்சுக்கிறாங்க. ஆமேன் 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 ஆமேன். சிலர் சோத்திரம் போடக்கூடாது பாருங்களேன். சோத்திரம் போடும்போது சும்மா உட்காந்துருக்கும்போது சோத்திரம் போட மாட்டாங்க. எங்கேயாவது பைக்கில் போயிட்டு இருக்கும்போது வண்டி முட்டை போகுதுன்னு தெரிஞ்சவொடனே சோத்திரம் 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 சோத்திரம். அப்போ அந்த சோத்திரத்துக்கு என்ன பொருள்? அது அந்த ஸ்தோத்திரத்தை அர்த்தமில்லாத ஸ்தோத்திரம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய பயம் என்கிற உணர்வை ஸ்தோத்திரமாக அவங்க வெளிப்படுத்துறாங்க. வேற ஒன்றும் இல்லை. அந்த ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துற ஸ்தோத்திரம் இல்லை. சிலர் என்ன வண்டியில் உட்காந்து என்ன பாருங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எதுக்கு ஸ்தோத்திரம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை வழிநடத்துவதற்கு ஸ்தோத்திரம். ஒரு சின்ன ஒரு கல்லு மேலே ஏறி இறங்குச்சுன்னா கூட சோத்திரம் 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 அம்மாடி அப்பாடி அப்படின்னு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்குள்ள இருக்குது பயம் என்கிற அந்த உணர்வு ஸ்தோத்திரமாக வெளிப்படுதே தவிர, அந்த ஸ்தோத்திரம் என்கிற விலையேற பெற்ற அந்த ஸ்தோத்திரத்தினுடைய பவர் இருக்கு இல்லையா, அது அங்கே இல்லை. கர்த்தருக்கு அதனால தான் சும்மா ஸ்தோத்திரம் வாயில் போடுறது அப்படி இருக்கிறவங்க மனசுலேருந்து சிலருக்கு வராது. ஒரு பயத்தில் போகிறது. சும்மா இருக்கும்போது போட மாட்டாங்க. எங்கன்னா வண்டியில் ஏறினா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், அந்த பயம். அப்படி இல்லை. ஸ்தோத்திரம் என்பது விலையேற பெற்ற இறைவனுக்கு செலுத்த வேண்டிய ஒரு காணிக்கை பலி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்லு மேலே ஏறி இறங்கினாலும் ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நடத்துவார். அந்த மாதிரி ஸ்தோத்திரம் வரணும். கல்லு என்ன பண்ண போகுது? இயேசு நாமத்தில். ஸ்பீட் பிரேக்கில் ஏறும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி இருந்ததுன்னா அது அர்த்தமுள்ள ஸ்தோத்திரம். சோத்திரம் 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 அப்படின்னா பயம் ஸ்தோத்திரமா ஒரு மாதிரி வருது, வேற ஒன்றும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அப்படி ட்ரெண்ட் ஆகி போச்சு.
இன்னைக்கு கர்த்தர் நம்மை ஸ்தோத்திரம் என்பது அது ஒரு நடைமுறை ஆவிக்குரிய வாழ்க்கையில வர்ற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது எலியாவனுடைய சகேயனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவன் ஒரு அர்த்தமும் இல்லை, கர்த்தருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான, அவன் எத்தனை சோத்திரம் போட்டான் அதெல்லாம் தெரியாது. அவன் ஒரு காரியத்தை செய்தான். தேவன் எதை பார்க்கிறான்னா, நம்முடைய ஜெபத்தை விட நம்முடைய ஜீவியத்தின் நேர்மை இருக்கு இல்லையா, அதை தான் அவர் அதிகமாக அங்கீகரிக்கிறார். நாம் என்ன நினச்சிக்கிறோம், நம்ம ரொம்ப நேரம் ஜெபிக்கிறதுனால நம்முடைய ஜெபம் கேட்கப்பட்டுடுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய உண்மையான ஜீவியம் இருக்கு பார்த்தீங்களா, அதைத்தான் அவர் கனப்படுத்துறாராம். மணிக்கணக்கா நம்ம ஜெபிக்கிறதுனால நமக்கு திருப்தி இருக்கலாம், தேவனுக்கு திருப்தியா இருக்கணும்ல. நம்முடைய ஜெபம் எந்த இடத்துல தேவனால் கனப்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஜீவியம் அர்த்தம் உள்ளதாக, கர்த்தருக்கு பிரியம் உள்ளதாக, மகிழ்ச்சி உள்ளதாக, தேவனை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக, அர்ப்பணிக்கக்கூடியதாக என்றைக்கு மாறுகிறதோ அன்றைக்கு அது எப்படி மாறுதுன்னு கேட்டீங்கன்னா அர்த்தம் உள்ளதாக அது மாறுகிறது. அல்லேலூயா. இல்லைன்னா பாருங்களேன், எத்தனையோ பேர் ஜெபம் பண்ணுவாங்க, எல்லா ஜெபத்தையுமே ஆண்டவர் கேட்குறாரு. அது சும்மா ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுவதை போல இருக்கக்கூடாது அப்படின்றார். நம்முடைய ஜெபம் எதனால் அங்கீகரிக்கப்படுகிறது? நம்முடைய உத்தமமான கிரியைகளினாலே ஜெபம் கனப்படுத்தப்படுகிறது. நம்முடைய சாந்தத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சில அநியாயங்களை சகித்துக் கொள்வதனாலும் சில விஷயங்கள் நிமித்தம் கர்த்தருக்குள்ள எல்லாவற்றையும் அர்ப்பணிப்பதனாலும் ஜெபம் என்ன செய்யப்படுகிறது? கனப்படுத்தப்படுகிறது. ஆயக்காரனுக்கு முன்பாகவே பரிசேயன் ஜெபித்தான், அதனால பரிசேயனுடைய ஜெபம் கேட்கப்பட்டுச்சு என்ன? இல்லை, அவனுடைய ஜெபம் தேவனால் கனப்படுத்தப்படாததற்கு காரணம் அவனுடைய கிரியைகள், அவனுடைய ஜீவியம் கர்த்தருக்கு உத்தமமாய் காணப்படாததுதான். நிறைய பேர் நினைச்சாங்க, நான் ஜெபம் பண்ணிட்டேன் உங்களுக்கு திருப்தியா இருக்கலாம், தேவனுக்கு திருப்தியா இருக்கணும்ல. நான் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிட்டேன், ஒரு ஒரு ஏங்க மணிக்கணக்கா ரட்சிப்புக்காக ஜெபம் பண்றாங்க, நாள் கணக்கா, வாரக்கணக்கா, வருஷக்கணக்கா. இன்னைக்கு என் வீட்டில் இருக்கவங்க ரட்சிக்கு போனேன், என் குடும்பத்தில் இருக்க ரட்சிக்கு போனேன், ஜெபம் யாராவது ரட்சிக்கு போடுறாங்களா? ஒரே நிமிஷத்தில் சகையனுடைய வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க, ஒரே நிமிஷத்தில் ராகாப்பனுடைய வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. என்னன்னா, ஜீவியத்தை கர்த்தருக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தான். என்னுடைய ஜீவியம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும், என்னுடைய ஜீவியம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தருக்கு இது பயத்தில் போடுற சோத்திரம் மாதிரி தான். பயத்தை ஸ்தோத்திரம் வெளிப்படுத்துறோம், ஆனா உள்ளான உணர்வு அந்த ஸ்தோத்திரத்தினுடைய உள்ளான உணர்வு பயம்தான் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. அதே போலதான் காட்டுக்குள்ள போகும்போது, ஏதோ இருட்டு நேரத்தில் போகும்போது நடுங்கிட்டு சோத்திரம் 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 அப்படின்னு போறேன்னா பயம் ஸ்தோத்திரமா வெளிப்படுதே தவிர ஸ்தோத்திரமா வெளிப்படலை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதை தான் சகையனுடைய வாழ்க்கையில பார்க்கணும். அவன் ரொம்ப நாள் உபவாசம்லாம் போடல, 40 நாள் உபவாசம் போட்டு இயேசுநாரை வர வைக்கல. இப்படி யோசித்து பாருங்க, இயேசுநார் வந்ததுக்கு அப்புறம் அவன் அப்படியே எதையுமே அர்ப்பணிக்காம ஒப்பு கொடுக்காம அப்படியே முட்டி போட்டு மணிக்கணக்கா சோத்திரம் 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 கையை ஆடிக்கிட்டே இருந்தா ஜெபம் கேட்கப்பட்டுருமா? கையை தான் வலி எடுக்கும், சீக்கிரமா கால்சியம் டேப்லெட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கர்த்தர் ஒன்றும் கண்டுக்க மாட்டார். அதுக்கு மாற அவன் செய்தது என்ன? தன்னை அர்ப்பணித்தான் கர்த்தருக்கு, கிறிஸ்துவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். இன்றைக்கு இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறாரு. அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய சும்மா கரங்களை அசைக்கிறதுனாலையோ இது பண்ற அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்குறோம் பார்த்தீங்களா? அதுக்கு ஒரு சீக்கிரட்டா சொல்ல, முழங்கால் படியிடும் போது நம்முடைய இருதயத்தில் கர்த்தரை உணர்த்துவார். இன்றைக்கு தேவனை நீ நெருங்கி செல்வதற்கு, தேவனுடைய பிள்ளையாக நீ முற்றிலும் மாறுவதற்கு, நீ ஒரு உத்தம தேவ பிள்ளையாக இருப்பதற்கு உனக்கு எந்த விஷயம் தடையா இருக்குன்னு அவரே உணர்த்துவார். அதை தேவன் நம்முடைய இருதயத்துக்குள்ளே எதிரொலித்து கொண்டே இருக்கும்.
சிலர் அதையும் மூடி மறைச்சிட்டு தான் ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். கர்த்தருக்கு மற்றபடி நீங்க முழங்கால் படிடும் போதே ஜெபம் கேட்கப்பட்டுரும் சொன்னார். பிரியமானவனே, நீ முழங்கால் படியிடுவதற்கு முன்பாகவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. கர்த்தருக்கு அவருக்கு ஒப்பு கொடுத்து சந்தோஷமா ஓடுவோம். என்ன இந்த உலகத்துல கொத்து கொத்தா இன்றைக்கு மக்கள் மரித்து கொண்டிருக்கிறாங்க, குடும்பம் குடும்பமாய் மரித்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களாம் என்ன ஏழைகளா? அவங்களாம் என்ன வசதி இல்லாதவங்களா? சொல்லப்போனால் நம்மளை விட அவங்களாம் பல கோடி மடங்கு உயர்ந்தவங்க, பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள். இன்றைக்கி குடும்பம் குடும்பமாக அழிந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இத்தாலி தேசத்தில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் ஓனரு, 10 அடுக்கு மாடி அவருடைய லாட்ஜ் இருக்கு. அவங்களுடைய குடும்பமாக இந்த கொரோனா வைரஸின் மூலமாக தாக்கப்பட்டு அவங்க இறந்துட்டாங்க. அந்த வேதனை தாங்க முடியாமல் அந்த மனுஷன், அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், மேலேருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மனுஷனுக்கு எவ்வளோ வேதனை இருந்திருக்கும். 10 மாடி, ஒவ்வொரு மாடியாக கடந்து வரும்போது அவனுடைய மனசில் எவ்வளோ வேதனைகள் இருந்திருக்கும். என்னடா உலகம் அது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் போச்சு. நீ 10 மாடியை வச்சுட்டு அவன் சந்தோஷமாக இனி வாழணும்னு நினைக்கல. அவனுக்குள்ள ஒரு வெறுமை வந்துடுச்சு. இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் என்ன இருக்குது? ஒரு கிருமி வந்து இப்படி குடும்பமாக அடித்து காலி பண்ணிட்டு போயிடுச்சு, நான் தனியாக உட்காந்துருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விழுந்து யாரையும் பார்க்க முடியாது. நேற்று நான் பார்த்தது போல் சொந்தக்காரங்க கூட இன்றைக்கி வரமாட்டுறாங்க அடக்கம் பண்ணுறதுக்கு. ஏன்னா அதனுடைய ஆக்ரோஷத்தை இன்றைக்கி எல்லாம் மக்கள் புரிஞ்சிருக்கிறாங்க. அங்கங்கே தூரம் நின்று பார்த்துட்டு போயிடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட உலகத்தில் சகை எடுத்த முடிவு சரியான முடிவு. ராகாப் எடுத்த முடிவு சரியான முடிவு. இனி ஒரு ஆவிக்குரிய பாதை தான் நமக்கு. இனி இந்த உலக பாதை நமக்கு தேவையில்லை. இனி நமக்கு தேவ பாதை தான் நமக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி பரிசுத்த பாதை தான் நமக்கு. இனி கர்த்தர் எனக்கு போதும். அல்லேலூயா. நீங்க போதும் ஏசையா, உங்க சமூகம் எனக்கையா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அல்லேலூயா. நீங்க போதும், உங்களுடைய சமூகம் எங்களுக்கு போதும். கர்த்தருக்கு எவ்வளவு பெரிய பாக்கியமான விஷயம். இப்பவும் சிலர் பதற்றமாக இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, வீட்டை பூட்டிட்டு வீட்டுக்குள்ளே இருக்க சொன்னா கூட சிலர் பார்த்தீங்கன்னா அப்பயும் பதற்றமாக இருப்பாங்க. ஒன்றும் பதறாதீங்க. கர்த்தர் நமக்காக நேரத்தை ஒதுக்கி கொடுத்துருக்கிறாரு. நாம பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை மட்டும் இல்லை, இந்த பூலோகத்தின் திறவுகோலையும் கர்த்தர் நம்மகிட்ட தான் கொடுத்துருக்க. ஜெபம். நாம ஜெபிக்காத தேசம் திறக்கப்படாது. அல்லேலூயா. நாம ஜெபிக்கணும் தேவ சமூகத்தில். நாம இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கணும். நம்முடைய அந்த கல்லான இருதயம் சதையான இருதயமா மாறணும். நாம ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் தேசம் எப்படி திறக்கப்படும்? இல்லைங்களா? நாம தான் இன்னைக்கு இதுக்கு காரணம். நாம திருச்சபையில் இருக்கிறவங்க தான் காரணம். நாம தான் இன்னைக்கு மற்றவங்களுக்கு தடையா இருக்கிறோம். மற்ற சகைகள் இயேசுவை பார்ப்பதற்கு நாம தான் தடையா இருக்கிறோம். இன்னைக்கு திருச்சபைனா என்ன? யாரால பூட்ட முடியும்? இன்னைக்கு திருச்சபைய யாராலையும் பூட்ட முடியாது. ஆனா தேவன் அதை அனுமதித்திருக்கிறார் என்றால் சபையில் இருக்கிறவங்க இன்னைக்கு நாம தேவனுக்கு அர்ப்பணிக்கிற ஒரு நேரமா இருக்கு. நானு நம்ம ஓடிக்கிட்டு இருந்தோம். நீ கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னு ஓடுங்க. நேரம் இதோ நெருங்கி விட்டது. இதெல்லாம் வந்து கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக கொடுக்கப்படுகிற ஒரு அற்புதமான இது வந்து ஒரு எச்சரிக்கை மணிதான். இதை கேட்டு நாம் ஆயத்தமாகும் போதுதான் அவரோடு கூட நாம் காணப்படுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்திலே உங்களை உயர்த்தி சகை போல நாம செபிக்கணும்.
சகையினிடத்தில் காணப்பட்டது, ராகாப்பினிடத்தில் காணப்பட்ட அத்தனை கிரியையும் சகையினிடத்தில் காணப்படுது. ராகாப்பும் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். தன்னுடைய ஆஸ்தி, என் வீடுங்க, இதை எப்படிங்க விட்டுட்டு வர முடியும்? அதை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டு கர்த்தருடைய எல்லாவற்றையும் விட்டு அவள் கிறிஸ்துவை பின்பற்றினார். அதே போலதான் சகை. இன்னைக்கு அவன் எடுத்த உடனே சொல்றான், என்னுடைய ஆஸ்திகளில் பாதி ஏழை கொடுத்துட்றேன். எப்படிங்க இது? அடுத்து சொல்றேன், அநியாயமா யாரிடத்திலாவது நான் எதையாவது வாங்கியிருந்தேன், 4 திருப்பி கொடுத்துறேன். இது நியாயப்பிரமாணத்தில் உள்ளது. அப்ப சொல்றான், 4 நான் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்றான். அப்ப இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு அர்ப்பணிப்பை இன்னைக்கு தர்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்காக நிற்கிற ஒரு நேரம். சகையனுடைய பணம் ஆஸ்திக்காக அவர் வீட்டுக்கு போல. அவனுடைய உயர்ந்த உள்ளம், அவன் கொல்லனா தான் இருந்தான், அவனுடைய உள்ளம் உயர்ந்ததா இருந்துச்சு. அதுதான் அவனுடைய வீட்டுக்கு அன்றைக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல நீங்க ஒரு வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, முதலாவது சொல்லப்படுறது 19வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது, அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றான். அந்த நேரத்தில் அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். இதுதான் அவனுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாவியான மனுஷனுக்கு கிடைத்த ஒரு அற்புதமான ஒரு பாக்கியம். இன்றைக்கு நமக்கும் அந்த பாக்கியத்தை கர்த்தர் அருளி செய்கிறவராக அவர் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவர் சொல்றாரு, அவன் தன்னுடைய 8வது வசனத்தில் சொன்னப்பட்டது போல, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் எதையாக மணியாயமாய் வாங்கினதுண்டானால் 4 திரும்ப செலுத்துகிறேன் என்று சொன்னது ஒரு பெரிய மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக இருந்தது. அது ஒரு பெரிய தன்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு ஏதுவாக இருந்தது. நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 28வது நீதிமொழிகள் 28வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்ப தன்னுடைய பாவங்களை அவன் மறைக்காமல் தேவனுக்கு முன்பாக அறிக்கையிட்டான், அவன் வாழ்வடைந்தான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையான், அவைகளை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். அவர் முற்றிலுமாக 8வது வசனத்தில் எல்லாவற்றையும் அறிக்கை செஞ்சார். இனி நான் ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ வேண்டும் என்பதை குறித்து அவன் மிகுந்த ஆர்வமுள்ளவனாக அவன் காணப்படுகிறான். அதுக்கடுத்து சகை வந்தவுடனே எப்படி ராகாப் அன்றைக்கு வேவுக்காரரை ஏற்றுக்கொண்டது போது, தூதர்களை ஏற்றுக்கொண்ட போது ராகாப்பினுடைய குடும்பத்தாரே அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டாங்க. அதுபோல சகைவு இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது சகைவினுடைய குடும்பத்தாரே எல்லாருமே இயேசுவை ஏற்றுக்கொண்டார். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதைத்தான் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 18வது அதிகாரம் 19, 20 வசனங்களில் வாசிக்கும் போது, உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாக பூமியிலே வருமானப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இயேசு கிறிஸ்துவ சகையை மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல. பாருங்க, சகையினுடைய வீட்டில் இருக்கிற எல்லாரும் அவரை ஏற்றுக்கொண்டாங்க. ஏனென்றால் அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்போஸ்தலர் 25 25
அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் 31வது வசனத்தில் வாசிக்கும்போது, அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி என்று பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அவன் குடும்பமே ரட்சிக்கப்படுவதற்கு அந்த இடத்துல ஒரு பெரிய அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்றாங்க. கர்த்தருக்கு வீட்டுக்குள்ள ஒரு சென்ட் பாட்டில் வீட்டில் திறக்கும்போது எல்லாரும் மேலேயும் அந்த சென்ட் பாட்டில் வாசனை வர்றது தான். கர்த்தருக்கு அந்த வீடே மணக்குது. அதுபோல தான் இயேசு கிறிஸ்து என்கிற பரிமள தைலம் சகையினுடைய வீட்டில் போயிடுச்சு. அந்த வீடு முழுவதும் இன்றைக்கு பரிமள தைலத்தினால் மனம் வீசுகிறது. அவர் லாசரின் வீட்டுக்கு போனார். மார்த்தாள், மரியா, லாசர் எல்லாரும் இன்னைக்கு குடும்பமாக அவங்க ஒப்பு கொடுத்தாங்க. அதுபோல பின்வரும் காலங்களில் பேதுரு கொர்நேலியின் வீட்டுக்கு போன போது அங்கே அவர்களெல்லாம் நசரேயனாகிய இயேசுவின் நாமம் அங்கே மனம் வீசி எல்லாரும் மீட்கப்பட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானும் என் வீட்டாரோம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவாவின் காலத்தில் சொன்னதைப் போல இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே சேவிக்கும்படி இன்றைக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ ஒரு குடும்பமாக கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த குடும்பம் இன்னைக்கு யோசுவாவின் புத்தகத்தில் 24வது அதிகாரத்தில் வாசி, கடைசி அதிகாரம், கடைசி அதிகாரத்தில் 15 வாசிக்கிறோம். கர்த்தரை சேவிக்கிறதுக்கு உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்தை குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாரோம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு யோசுவாவின் குடும்பத்தை போல, கொர்நேலியின் குடும்பத்தை போல, யோசேப்பின் குடும்பம் இஸ்ரவேலின் குடும்பத்தை போல, இன்றைக்கு சகையின் குடும்பத்தை போல, இன்றைக்கு ராகாபின் குடும்பத்தை போல நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நம்ம எல்லோரும் இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ராகாபின் குடும்பத்தை குடும்பமாய் ஆசீர்வதித்தவர், யோசுவாவின் குடும்பத்தை குடும்பமாய் ஆசீர்வதித்தவர், கொர்நேலினுடைய குடும்பத்தை குடும்பமாய் ஆசீர்வதித்தவர், யாக்கோபின் குடும்பத்தை குடும்பமாய் ஆசீர்வதித்தவர், சகேவின் குடும்பத்தை குடும்பமாய் ஆசீர்வதித்தவர். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம எல்லோரும் முழங்கால் படிட்டு ஜெபிக்கலாம். கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அருளி செய்கிற தேவ ஆவியானவர் நம்மத்திலே இறங்கும்படியாக அவரை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ தேவ கிருபை, விலையேற பெற்ற உன் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ, விலையேற பெற்ற உன் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ, ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே, ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே, ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கென்றோம், மாட்சிமை உமக்கென்றோம்,
மகிமை உமக்கென்று. சகேயனுடைய வீட்டுல சந்தோஷம். அவங்க இத்தனை பணம் சம்பாதித்து வைத்த போது கூட அவனுடைய வீட்டுல சந்தோஷம் இல்லை. இன்னைக்கு பணத்தெல்லாம் நான் கொடுக்கிறேன்னு சொன்ன போது தான் அவனுக்கு சந்தோஷமே வந்துச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளைங்க, அவனுடைய வாழ்க்கையில கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்தான். எனக்கு இயேசு போதும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஓ மகிமை உண்டாவதாக. கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் அந்த வீட்டுல பெரிய சந்தோஷத்தை கொடுத்தாரு. இன்றைக்கு நமக்கும் பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக, நமக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும்படியாக, ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். வெற்றியை தருகிற தேவன், விடுதலை தருகிற தேவன் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஏசப்பாவே வீட்டுக்கு வந்துட்டாரே, எல்லாரும் இவனை பாவியான மனுஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. அவன் பரிசுத்தமான மனுஷனா மாறிட்டான். ஆனா பாவியான மனுஷன் சொல்லிட்டு இருந்தவங்களாம் பாவியா தான் இருக்கிறாங்க. ஆனால் இவனோ பரிசுத்த மனுஷனா மாறிட்டான். மனிதருடைய பார்வையிலே இவன் பாவியான மனுஷன், தேவனுடைய பார்வையிலே இவன் ஒரு விலையேறப்பெற்ற பரிசுத்தவானாக, நீதிமானாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதித்துக் கொண்டே இருந்தா வெற்றியை தருவார், ஜெபித்துக் கொண்டே இருந்தா ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. பலங்கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பலங்கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. எக்காலம் ஓதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஓதி எரிகோவை பிடிப்போம், கானானுக்குள் நுழைவோம். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், சகையோ மீட்கும் வரை பறிப்போம். கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி ஓடுமே.
மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி ஓடுமே. எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. ஹல்லேலூயா, இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. அவன் எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அல்லங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா, ஆமென். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆமென். ஹல்லேலூயா, ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். ஆமென். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள். ஆமென். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா, ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா, ஆமென். ஜீசஸ், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மகத்தான தேவன், மகிமையான தேவன் நீரானவர். தகப்பனே, உம்மை நம்பி நிற்கிறமுடைய பிள்ளைகளுக்கு நீர் போதுமானவராக இருக்கிறீர் கர்த்தாவே. இந்த சகைவுக்கு பணம் தேவையில்லை, பொருள் தேவையில்லை. ஆனால் அவன் ஒரு ஆவிக்குரிய ஏழையாக இருந்தான். ஆனால் தேவனோ அவனை ஒரு ஆவிக்குரிய ஐஸ்வர்யவனாக மாற்றினார். அவன் வீட்டுக்குள்ளே தேவன் தம்முடைய ரட்சிப்பை கொடுத்தார், தேவன் தம்முடைய மீட்பை கொடுத்தார், தேவன் ஒரு பரிபூர்ண சந்தோஷத்தை கொடுத்தார். குடும்பமாய் மீட்கப்பட்டார்கள், குடும்பமாய் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள், குடும்பமாய் கர்த்தருக்காக வாழ்ந்தார்கள். அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்கிற தேவன், அற்புதத்தை செய்கிற தேவன். அந்த சகேயுனுடைய வார்த்தையை கேட்டு, அந்த ராகாபினுடைய வார்த்தையை கேட்டு குடும்பத்தார் எல்லாரும் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொண்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, லோத்தினுடைய மனைவி கூட இடறி போனாள், யோபனுடைய மனைவி கூட சோர்ந்து போனாள். ஆனால் இங்கே குடும்பம் குடும்பமாய் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை பின்பற்றினார்களே. இன்றைக்கு தேவ சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே, நாங்களும் குடும்பமாய் மீட்கப்பட, குடும்பமாய் இதோ கர்த்தாவே ஸ்தோத்திரம், அழிந்து போகிறவர்களோடு அழிந்து போகாதபடிக்கு மேலான ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்வீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரம், அழிந்து போகிற ஜனங்களோட அவள் சேதமாகாதிருந்தாள் என்று எபிரேயர் 11:31 நாங்கள் வாசித்ததை போல இந்த நாளிலே கர்த்தாவே, அந்த எரிகோ பட்டணத்திலே அழிந்து போகிற ஜனங்களோட சேதமாகாதபடி சகைவுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து நீர் காப்பாற்றின தேவன். இன்றைக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம், நாங்கள் குடும்பம் குடும்பமாய் மீட்கப்பட உம்முடைய அனுக்கிரகத்தை நீர் அருளி செய்வீராக. காத்துக்கொள்ளும், ஆண்டுக்குள்ளும் ஆசீர்வதி, மகத்தான காரியங்கள் செய்யும். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இருக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம், இந்த நாளிலே கூட கர்த்தாவே ஆலயத்தை பரிபூர்ணமாய் திறந்து ஆராதிக்க முடியாமல் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு திருச்சபைகளும் மூடப்பட்டு கிடக்கும்போது கர்த்தாவே, இந்த நாளிலே நீர் அந்த ஆலயங்கள் எல்லாவற்றையும் திறந்து மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்ய கர்த்தாவே, நீர் இந்த நாளிலே ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபின் கரத்தை நீர் நீட்டுங்க. ஆமேன். எல்லா எதிர்சக்தியின் கிரிகள் எரிக்கப்படட்டும். தேசத்தை கவ்வி நிற்கிற எல்லா விதமான பொல்லாத கிருமிகள் எல்லாவற்றையும் அகற்று, எல்லா வைரஸ்களை அப்புறப்படுத்தும், எல்லா வாதைகளை அப்புறப்படுத்துங்க. தேசத்தை பாதுகாத்தவர்களும் கர்த்தா, என் தகப்பனே, உங்களுடைய கிருபை உங்களுடைய ஜனங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். எங்களுடைய பலமோ பராக்கிரமோ ஒன்றுமில்லை அப்பா.
உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். தொடர்ந்து வழி நடத்த காத்துக்கொள்ளும். வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதி கர்த்தாவே. எங்களோட ஐக்கியப்பட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பங்களையும் ஆசீர்வதி. சகைவனுடைய குடும்பத்தில் கொடுத்த மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு நீர் அருளி செய்வீராக. துதிகன மகிமையெல்லாம் ஏறெடுக்கிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.